போன வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்து இந்த 2 பேர் வந்து எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வாரம் கண்டிப்பா இவங்க 2 பேரும் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்பவுமே நாமினேஷன் லிஸ்ட் வந்து சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்ப தகுந்த தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. இதுல 1-2 சேஞ்சஸ் கூட இருக்கலாம். ஆனா இந்த நாமினேஷன் லிஸ்ட் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா மொத்தமே 5 பேர் தாங்க. போன வாரம் 2 வாரங்கள் வந்து ஒரு டைம் 9 ஒரு டைம் 8 அப்படிங்கிற மாதிரி நாமினேஷன் இருந்தது. இந்த டைம் ஒருவேளை 5 தான் நாமினேஷன் லிஸ்ட் இருக்கிறதுனால ஒருவேளை டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். டைரக்ட் நாமினேஷன்ங்கிறதுனால வந்து எல்லாருமே உண்மையை சொல்லி இந்த 5 பேரை மட்டும் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த ஆளுகெல்லாம் வரலையே. முக்கியமா கனி, எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல பயங்கரமா குத்தப்படுவாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அது வரல. ஆனா இந்த 5 பேர் யார் யாரு, என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, இதுல ப்ரீ நாமினேஷன் யாரு வாங்கியிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே கேட்கறதா, உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த நாமினேஷன் லிஸ்ட் அந்த 5 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத், விஜய் பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேர் வந்து ஒரே நிலையில இருக்கான்னு சொல்லி இருந்தாங்களே, இவங்க 3 பேத்தையுமே தூக்கிட்டாங்க. யாரு? கானா வினோத், விஜய் பார்வதி, கமருதீன். அடுத்த 2 பேர் சொல்றது யாரு அப்படின்னா, போன வாரமே வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிருவாங்கன்னு நிறைய பேரால வந்து சொல்லப்பட்டது. வேற யாரு? கலையரசன் அண்ட் அரோரா. இவங்க 5 பேர் தான் இப்ப நாமினேஷன் லிஸ்ட்ல உள்ளுக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து கலையரசனுக்கும் அரோராவுக்கும் வந்து பாயாசம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இந்த வாரம் வந்து ஒயில் கார்டு என்ட்ரி வரதை எதிர்பார்த்தோம், வரல. அடுத்த வாரம் ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்தா கலையரசனும் அரோராவும் நிறைய போறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குங்க. ஒரே ஒரு எவிக்ஷன் இது 2ல கண்டிப்பா ஒரு ஆள். அரோரா கூட இந்த வாரம் வந்து எப்படியும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. ஏதோ வந்து ஆதிரை வந்து பிக் பாஸ் டீமுக்கு எதிராக பேசுனால அவங்களுக்கு வந்து கங்கனை வச்சு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஒருவேளை வந்து அதனால அரோரா தப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா அரோரா ஒன்னும் வந்து ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கூட வச்சிருக்கலாம். இதனால அரோரா தப்பிச்சாலும் இந்த வாரம் மாட்டிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கலையரசனும் அதே மாதிரிதான் வந்து ஏற்கனவே வந்து முத நாள் நைட்டு கலையரசன் வந்து யாரை தூக்கலாம், இவங்களை தூக்கலாம் அப்படின்ட்டு கலையரசனும் வாட்டர்மெலனும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அது முக்கியமா வந்து கானா வினோத்தை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கானா வினோத் வந்து இந்த டைம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டாங்க, விஜய் பார்வதி வந்துட்டாங்க. எப்படியும் விஜய் பார்வதி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆளுதான். ஒருவேளை கமருதீனை அனுப்புவாங்க அப்படின்னா அதுவும் வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முரட்டுத்தனமான நெகட்டிவான ஒரு பீப்புள், அதாவது கண்டஸ்டன்ஸ் எப்பயுமே எல்லா சீசன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒரு 60-70 நாள் இருந்தா தான் அந்த ஷோ வந்து மக்கள் ஒருத்தனுக்கு எதிராக வந்து திரும்பி அந்த ஷோ வந்து பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்படித்தான் வந்து கமருதீனை வச்சிருப்பாங்க. ஏன் நல்லாவே தெரியும், வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி வந்து நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணாலும் கமருதீனை வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் காட்டமா பேசல. குத்தி குத்தி காமிச்சாரு, நீங்க இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. அதுவுமே வந்து கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, எஃப்ஜே எல்லாம் ஒண்ணுமே கேட்கலையே, கனியெல்லாம் வந்து அவ்வளவா வந்து ஒண்ணுங்க ரோஸ் பண்ணலையே, ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து கமருதீனை மட்டும் வந்து ஏன் இப்படி கேட்கறாங்க அப்படின்னு கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இப்பவுமே விஜய் சேதுபதியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணமும் வந்து கமருதீன் வாயை விட்டு தான் சொல்றத வந்து நான் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன் அப்படின்னம்னா அதை வந்து பிலீவ் பண்றது, அதை வந்து உறுதியா நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலதான் வந்து விஜய் சேதுபதி சில விஷயங்களை வந்து சொல்ல வேண்டாம்னாலும் கமருதீன் வந்து தான் வாயால வந்து அவரை தூண்டி விட்டு விஜய் சேதுபதியே வந்து உண்மையை சொல்ல வச்சுட்டாரு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, இவர் கோவப்படுறது, ரெட் கார்டு கொடுக்குது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நிறைய பேருக்கு கொடுக்கணும். முக்கியமா கலையரசன் வந்து பயங்கரமா வந்து அந்த டேபிளை போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி இருந்தாப்புல. அடுத்து வந்து வாட்டர்மெலனும் வந்து பயங்கரமா பேசியிருக்காப்புல, நிறைய வார்த்தைகளை விட்டுருக்காப்புல. அதே மாதிரி ஆதிரையும் வந்து காலை தூக்கி இந்த மாதிரி வந்து பயங்கரமா தான் இதை வந்து மொத்தமா ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. நான் யாருமே வந்து தனித்தனியா குறிப்பிட்டு இந்த வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு நான் யாரையுமே சொல்லல. ஆனா எது என்ன இருந்தாலும் என்ன வந்து அப்படி வந்து சொல்ல வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய முடிக்கல. அதுக்கு கமருதீன் வந்து இந்த துஷார் வந்து இப்படி பண்றான், துஷார் வந்து என்ன அடிக்க போயிட்டான் அப்படின்னு வந்து இவங்க வாயாலே மாட்டிக்கிட்டாங்க. அதனாலதான் கமருதீனுக்கு அவ்வளவு ரோஸ்ட் கொடுத்தது. மத்தபடி வந்து விஜய் சேதுபதி வந்து இவங்க மேல எல்லா கண்டஸ்டன்ஸ் மேலயும் வெறுப்பாத்தா இருக்காரு. அதே வந்து சொல்லிட்டாரு, டாக்ஸிக்கா இருந்தாங்கன்னா டிவியை மாத்திட்டு போயிருங்க, ஓவரா சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு வயலன்ஸா இருந்தா குழந்தைகள் எல்லாம் பாக்குறது தானே, அதனால டிவியை மாத்திட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டாரு. யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ஷோ பார்க்காதீங்க அப்படின்னு தான் ஷோவே சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வந்து கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு தான் விஜய் சேதுபதி சொன்னாரு. அதையும் வந்து உள்ளுக்குள்ள போட்டியாளர்கள்ட்ட சொன்னாலுமே அவங்க வந்து இன்னும் புரிஞ்சுக்கல, இன்னும் நான் செஞ்ச கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால கமருதீன் வந்து இந்த வாரம் வந்து போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. விஜய் பார்வதி போறதுக்கு வாய்ப்பு இல்ல. கானா வினோத்தும் நல்ல கண்டென்ட் கொடுக்காரு. முக்கியமா இந்த வாட்டர்மெலன் கூட வந்து என்னதான் சண்டை நடந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு காமெடி காம்போ இருக்கதான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவரையும் உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து கானா வினோத்து அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட
வந்து என்னதான் சண்டை நடந்தாலும் வன்மம் இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி வந்து அதெல்லாம் தூர தள்ளிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் பழகிட்டு இருக்காரு. அதனால கானாவனத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஒரு ஃபன் கேரக்டருக்காக வந்து கானாவனத்தையும் உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா மாட்ட போறது கலையரசனும் அரோராவும் தாங்க. நீங்க இந்த 5 பேர்ல கானா வினோத், விஜய் பார்வதி, கமருதீன், கலையரசன், அரோரா இந்த 5 பேர்ல யார் வீட்டுக்கு வெளியே போனா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து இந்த வீட்டு தலைவருக்கான டாஸ்க் நடந்துருச்சு. அதுல வந்து பிரவீன் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து வீட்டு தலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் எதுக்கு ஏற்கனவே ஃப்ரீ நாமினேஷனும் வாங்கியிருக்காரு, வந்து சூப்பர் டிலக்ஸுக்கும் போறதுக்கு தகுதி ஆயிட்டாரு. ஏன்னா வந்து தொழிலாளர்கள் சைடு வந்து அதிக பாட்டில் கலெக்ட் பண்ணி அதிக கோல்டு காயின் பெற்றதுனால வந்து இது பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா வியானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாமினேஷன்ல வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா சுபிக்ஷா வந்து தான் வந்து அதிக காயின் வச்சு ஓனரா, அதாவது ஃபேக்டரி ஓனர், ஜூஸ் ஃபேக்டரி ஓனரா வந்து தான் நிறைய காயின் வச்சு தனக்கு ஃப்ரீ நாமினேஷன் வாங்கிட்டாங்க, தன்னோட ஃப்ரெண்டுக்கு வியானாக்கும் ஃப்ரீ நாமினேஷன் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆக மொத்தம் வந்து இந்த காரணத்தினால நிறைய பேர் வந்து நாமினேஷன் லிஸ்டுக்குள்ள வராதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஒருவேளை டைரக்ட் நாமினேஷன் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இப்பவே வந்து 4 வாரம் ஆயிப்போச்சு. டைரக்ட் நாமினேஷன் வச்சா தான் யார் யாருக்குள்ள என்னென்ன வன்மம் இருக்கு அப்படிங்கறது வந்து தெரியும். கேமே வந்து கொஞ்சம் ட்விஸ்டும் நடக்கும். அதையும் எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த 5 பேர்ல யார் நெக்ஸ்ட் வீக் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.